ஹாய், வாங்க குல்பி ஐஸ் பாதாம் குல்பி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், 1/2 லிட்ரு பாலை காய்ச்சி தண்ணிக்குன்னு விடக்கூடாது, அந்த கவர் கூட கழுவி ஊற்றக்கூடாது. வெறும் பால் மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா கெட்டியாக காய்ச்சணும். நல்லா சுண்டாக காய்ச்சணும். நாங்கள் 1 லிட்ரு பால் எடுத்துருக்கோம். அது நல்லா சுண்டாக காய்ச்சினா 1/2 லிட்ரு தான் வரும். பாருங்கள், பால் காய்ச்சாச்சு. அடுத்தது என்னென்ன போடலாம், கஸ்டர்ட் பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குங்க. குல்பி ஐஸுக்கு அதுவும் போடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். கஸ்டர்ட் பவுட்ரு, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து வந்து மில்க் மீடு. இதை பாருங்கள், மில்க் மீடு இது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாலே போதும். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அது ஸ்வீட்டுக்கு போகிறது தான், எல்லா ஸ்வீட்டுமே போடலாம் அந்த மில்க் மீடு. ஐஸ்கிரீமுக்கு, குல்பி ஐஸுக்கு, அப்புறம் வந்து ஜெல்லி செய்கிறதுக்கு, எல்லா ஸ்வீட்ஸுக்குமே போட்டுக்கலாம். இந்த பாரு 1 ஸ்பூன் தான் வரும், அதை அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பால் கொதிக்குது சலசலன்னு. பாருங்கள், அதுக்கு என்னென்ன போடணுன்னு பாருங்கள். குல்பி ஐஸ்க்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு, அடுத்து வந்து பிஸ்தா. இது 3 நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க குல்பி ஐஸ்க்கு போட. இதான் பாதாம் குல்பிக்கு. அது பாருங்கள், கஸ்டர்ட் பவுட்ரு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலக்கி தான் ஊற்றணும் பாலில். அப்படியே பவுட்ரு அள்ளி போட்டோம்னாக்கா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா கட்டி கட்டியாக போயிடும். இது பாருங்கள், இது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணியில் கரைச்சி தான் அதில் ஊற்றணுமே பாலில். இங்கே பாருங்கள், கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன், அது குட்டி ஸ்பூன் தான். பாருங்கள், பாலில் போட்டு நல்லா ஸ்லோவாக வச்சு கலக்கணுங்க. அடுப்பை ஸ்லோ மீடியமில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலக்கிக்கலாங்க பாலில். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் கெட்டியாகும் குல்பி ஐஸ் செய்யுது, அதுதான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறது. இல்லைன்னா பால் தண்ணியாகவே இருக்கும். நீங்கள் ஐஸு எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் பால் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப கெட்டியெல்லாம் வராது. அதனால தான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன். நம்ம எந்த அளவுக்கு பால் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கணும். அது பாருங்கள், பாலில் போட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்த உடனே பாருங்கள் கெட்டியாகிடுச்சு பாருங்க பால். பாருங்க, இப்போ சுகர் போட்டுக்கலாங்க. இனிப்புக்கு சுகர் மில்க் மேடு போட்டுக்கலாம்.
மில்க் மீடு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இனிப்புக்கு சுகர் போட்டுக்கலாம். ரெண்டுமே சேர்த்தா தான் கொஞ்சம் இனிப்பு வரும். நிறைய மில்க் மீட் இருந்தால் அதே கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தான் இருக்குது, அதனால பத்தாது. அது கூட கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். பாருங்க, மில்க் மீடு போட்டாலே கம்மன்னு வாசனையாக இருக்கும். அந்த குல்பி ஐஸ் டேஸ்ட்டே அதில் தான் வரும் சாப்பிடும் போது. பாருங்கள், போட்டாச்சுங்க. இதெல்லாம் போட போட இன்னும் கெட்டியாகும் குல்பி. 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். எப்படி 10 ஐஸ் வரணும். இதில் 10 ஐஸுக்கு மேலே வரும், 10 குல்பிக்கு மேலே வரும் மோல்டில் ஊற்றினா. சுகர் ஒரு 100 கிராம் போட்டுருக்கோம் 1 லிட்டர் பாலுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இனிப்பு. பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. நல்லா கலக்கி விட்டு கெட்டியாகிடுச்சு பாருங்கள். சூப்பராக குல்பி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே ஜில்லுன்னு ஆற விடணும். ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு, சூடாக போட்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது. மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணுங்க. நைஸாக அரைச்ச உடனே தண்ணி ஆகிடும். அது பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். புது மிக்சி நேற்று வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டோம் இல்லைங்களா, அதே மிக்சி ஜார் மொத குல்பி ஐஸ் தான் செய்கிறோம் நாங்கள். அதில் பாருங்கள், முதல்ல மிக்சி வாங்கிட்டு வந்து மொத ஸ்வீட்டாக ஏதாவது செய்யணுன்ட்டு குல்பி ஐஸ் செய்கிறோம். அது பாருங்கள், புது மிக்சி முதல் தடவை அரைக்க போகிறோம். நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே இருந்த மிக்சி அது கொஞ்சம் பழசாக போய் அதில் எதுவுமே அரைக்க முடியலன்ட்டு. பாருங்க, சூப்பராக இருக்குது மிக்சி. சேர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது அரைக்கிறதுக்கு. உள்ளே என்ன அரைஞ்சாலும் நல்லா கலராக வெளியில் தெரியுது. ஆனால் ரேட்டு தான் அதிகம், 4000 அந்த மிக்சி. இந்தமாரி ஐஸ்லாம் செய்கிறதுக்கு, குல்பி ஐஸ் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வேணுன்ட்டு தான் போய் அந்த பழசை கொண்டு போய் போட்டுட்டு இது புதுசு வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைக்கணுங்க. ரொம்ப நேரம் மிக்சி ஓட விடக்கூடாது. எப்பயுமே புது மிக்சியாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் ஒரு 3 நிமிஷம் ஓட்டி ஆஃப் பண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் போட்டு தான் அரைக்கணும். இந்தமாதிரி நைஸாக அரைக்கணும் குல்பி ஐஸுக்கு. அது பாருங்கள், தண்ணி லெவலுக்கு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ கெட்டியாக தானேங்க கிண்டி வச்சுருந்தேன் பாலில் போட்டு எல்லாத்தையும். அது எப்படி இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும், நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அப்படியே எடுத்து எல்லாத்தையும் மோல்டில் ஊற்ற வேண்டியது தான். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு தான் அந்த குல்பி ஐஸ் மோல்டில் ஊற்றி அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வைக்கிறது வரைக்கும் தான் காட்டிருக்கோம். அது மறுபடியும் எடுக்கிறது அது 24 மணி நேரம் ஆனால் தான் அது நல்லா கெட்டியாகி குல்பி வரும். வீடியோ எடுத்தால் முழுசாகி. இப்போதைக்கு அது ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிற வரைக்கும் தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி தாங்க குல்பி ஐஸ் செய்யணுமே. நல்லா சூப்பராக. ஒரு குல்பி ஐஸ் வாங்கினா 25 ரூபா. சின்னது வாங்கினாலே 25 ரூபா. பெருசு வாங்கினா எப்படியும் 50 ரூபா இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலே செஞ்சுருக்கோம். அது எப்படி 1 லிட்ரு பால் எப்படியும் ஒரு 15 ஐஸ் வரும் குல்பி. அதுக்குள்ளே பொருள் அனைத்தது நான் என்னென்ன போட்டேனோ அது எல்லாமே போட்டால் ஒரு 15 குல்பி ஐஸ் வரும். அது பாருங்கள். அந்த நட்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தீங்களா, பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே பொடிசாக நல்லா குச்சியாக நீளமாக கட் பண்ணணும். அது எல்லா மோல்டிலும் உள்ளே ஓட்டக்குள்ளார எல்லாத்துலேயும் கொஞ்சம் உள்ளே போட்டுக்கணுங்க. பாருங்க இது 8 ஐஸ் செய்யலாங்க.
பாருங்கள். அது அது எல்லாமே உள்ளே போட்டு அதில் அள்ளி ஊற்றணுங்க. இப்படி தான் செய்கிறாங்க குல்பி ஐஸு. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரம்லாம் டைம் எடுத்தால் பத்தாது. எப்படியும் ஒரு 24 மணி நேரமாவது இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இருந்தால் தான் முழுசாக அப்படியே குச்சியோடு எடுத்தால் முழு குல்பி ஐஸாக வரும். நீங்களும் இதேமாரி ஹெல்த்தியாக நம்ம நேச்சுரலாக பால் கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா காய்ச்சி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுங்க பசங்க. இந்த வெயில் காலம் தொடங்கிடுச்சு. இது நல்லா குல்பி ஐஸு, சாதா ஐஸு எல்லாமே வந்து விற்கும். பசங்க தெருவில் விற்கிறதெல்லாம் கேட்பாங்க வாங்கி கொடுக்க சொல்லி. அது அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் இதுமாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆசை தீர்ந்துடும். அடிக்கடி கேட்க மாட்டாங்க. அது பாருங்க. இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நாங்கள் இப்படி தான் எல்லாமே செஞ்சு வீட்டிலே பசங்களுக்கு கொடுத்துருவோம். அடிக்கடிலாம் கொடுக்க மாட்டோம் ஐஸ்லாம், சளி கிளி பிடிக்கும் அப்படின்னு. குல்பி ஐஸ் செய்யறது எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்படி தான் செய்யணுமே குல்பி ஐஸு. பாருங்கள், அதுக்கு மூடி பாருங்கள். நேற்று மிக்ஸி வாங்க போனோம் இல்லைங்களா, அப்படியே அந்த மோல்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து மொதல் இன்றைக்கி தான் குல்பி ஐஸு செஞ்சு ரெடி பண்ணுறேன். இது எப்படி 24 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். ஒரு நைட்டு ஒரு பகல் இருந்தால் தான் இது வந்து முழுசாக உருவாகும். இது வரைக்கும் தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அது முழுசாக ரெடி ஆன பிறகு அப்புறமா தான் அது அப்புறம் எடுத்து தனியாக எடுத்து அது முழுசாக வீடியோ அப்புறம் சிம்பிளாக காமிக்கிறேன் பாருங்கள். அது முழுசாக இது குல்பி ரெடி ஆன பிறகு. இது 24 மணி வரைக்கும் வீடியோ போடாமல் இருக்க முடியாதுங்களா? இப்போதைக்கு எடுத்த வரைக்கும் வீடியோ போட்டேன். பார்ட் 2 அப்புறம் போடுறேன் இதே வீடியோ. இது முழுசாக குல்பி ரெடி ஆன பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு 24 மணி நேரம் ஆன பிறகு அதை எடுத்து தனியாக போட முடியும். இப்போதைக்கு என்ன செஞ்சுக்கிறோமோ அதை மட்டும் எடுத்து போட்டாச்சு. மிச்சத்தை நாளைக்கு எடுத்து போடுறோம் வீடியோவை. நாளைக்கு காலையில் இருந்ததும் இது பாருங்கள். மிச்சம் ஐஸு மோல்டில் ஊற்றிக்கலாங்க. அது குல்பி மோல்டு வந்து அது 8 தான் இருந்தது. அது நிறைய 1 லிட்ரு பால் நல்லா கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு. அதனால் சரி இந்த ஐஸ் மோல்டுலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு இதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த பசங்க இப்போவே கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அது குல்பி ஆகிறதுக்கு முன்னேவே. பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையும் ஊற்றி இது ஐஸ் மோல்டு, அது வந்து குல்பி ஐஸ் மோல்டு ஃபஸ்ட்டு ஊற்றுனது. இந்தமாரி தான் வந்து ஐஸு தயாரிக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. சீக்கிரமாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா சீக்கிரமாக ரெடி ஆகிடும், கெட்டியாகிடும். நம்ம தண்ணியாக பண்ணிவிட்டு வச்சோம்னாக்கா அது 2 நாளுன்றது 3 நாள் கூட ஆகிடும். அது கெட்டியாகும் பாருங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் மூடி குச்சி போட்டுக்கலாங்க. அது குச்சி மூடி அப்படியே ஒன்றா இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஐஸ் ரெடி பண்ணுறது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் அந்த மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுட்டு 24 மணி நேரம் ஆனால் தான் இது ரெடியாகும். எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கையில் குச்சியில் பிடிச்சி இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 24 மணி நேரம் கழித்து அது ஐஸ் ரெடி ஆகிடும். குல்பி நல்லா ரெடி ஆகிடும், இது ஐஸும் ரெடி ஆகிடும். பாருங்கள், நீங்களும் எடுத்து செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் எல்லாத்தையும் மூடி போட்டாச்சு. இப்போ அப்படியே அழுங்காமல் எடுத்துன்னு போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் கீழெல்லாம் வச்சா வந்து கெட்டியாகாது. மேலே ஃப்ரீசரில் தான் வச்சிடணும்.
நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, பார்த்து செய்யுங்க. இப்படி தான் குல்ஃபி ஐஸு செய்கிறாங்கங்க. பார்த்து பத்திரமா இருங்க. இதை பாருங்கள், எடுத்து ஃப்ரீஜரில் வச்சு 24 மணி நேரம் ஆனால் தான் இது ஐஸ் ரெடி ஆகும். நாங்கள் இது வரைக்கும் செஞ்சு இது தான் எடுத்து போட்டிருக்கோம். அப்புறமா ஐஸ் ரெடி ஆன பிறகு அப்புறம் போடுற வீடியோவை பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரீஜரில் வச்சாச்சு குல்ஃபி. அடுத்தது இந்த ஐஸும் எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. பார்த்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் வச்சாச்சுங்க. ரெண்டுமே எடுத்து உள்ளே வச்சாச்சு. இதோட ஒரு நைட்டு ஒரு பகல் கழித்து தான் இது எடுத்தால் முழுசாக ரெடி ஆகும். ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு கொடுங்க வீட்டில். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குல்ஃபி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ போட்டேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண. ஆனால் 24 மணி நேரம் ஆனால் தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கணும். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.